Hi friends, welcome to Thaiyal Kalai channel. Today வந்து நம்ம princess cut blouseல வந்து front side வந்து hook வச்சு எப்படி stitch பண்ணதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் வந்து blouseக்கு front side மட்டும் தான் stitch பண்ணி காட்டுறேன். நான் வந்து back side ஏற்கனவே stitch பண்ண வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருந்தனா கீழ வந்து descriptionல link தரேன், நீங்க போய் பார்க்கலாம். First வந்து நான் லைனிங் எடுத்துர்க்கேன். இந்த லைனிங்கை வந்து நான் ரெண்டா மடிச்சு வச்சிருக்கேன். இதுல மடிப்பு பக்கத்துல நம்ம வந்து அரேஞ்ச் மார்க் பண்ணி நேரா லைன் போடணும். இந்த அரேஞ்ச் எதுக்குனா இதுல ஹூக் வச்சு நம்ம தைக்கக்கூடிய துண்டு துணியை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்காக நம்ம வந்து இந்த அரேஞ்சை வந்து விட்டு வச்சிருக்கோம். இந்த லைனிங்க்கு உயரம் வந்து 14 ரேஞ்ச் மார்க் பண்ணி நம்ம வந்து கோடு போடணும். மடிப்பு பக்கத்துல நம்ம அரேஞ்ச் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம். அந்த அரேஞ்சை விட்டுட்டு தான் நம்ம வந்து கழுத்தகலத்தை மார்க் பண்ணோம். 2 இன்ச், ஷோல்டர் வந்து 3.25 இன்ச், ஆர்ம் ஹோல் உயரம் வந்து 5.5 இன்ச். இதை வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். மார்பு சுற்றளவு வந்து 8 இன்ச். 8 இன்ச்ல இருந்து நம்ம 1.5 இன்ச் கூட்டி 9.5 இன்ச் மார்க் பண்ணோம். இதை வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். இதுல வந்து நம்ம ஆர்ம் ஹோல் வரையணும். 1.5 இன்ச் யூஸ் பண்ணி நம்ம வந்து வளைச்சு கோடு போடணும். கீழே வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணோம். இடுப்பு சுற்றளவு வந்து 7 இன்ச். 7 இன்ச்ல இருந்து 1.5 இன்ச் கூட்டி நம்ம வந்து 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணோம். இந்த ரெண்டையும் நம்ம சரிச்சு கோடு போடக்கூடாது. இதுல நம்ம டாட் வரையதுக்காக நம்ம வந்து இன்னும் மார்க் பண்ண வேண்டியது இருக்கு. இடுப்பு சுற்றளவுல என்ன 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மார்க் பண்ணோம். இது டாட்டுக்காக. மார்பு சுற்றளவுல 1 இன்ச் மார்க் பண்ணோம். இனி இதை நம்ம வந்து சரிச்சு கோடு போட்டுக்கலாம். இனி வந்து பிரின்சஸ் கட்டுக்கு எப்படி வந்து நம்ம கட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக வந்து இந்த அடிப்பக்கத்துல மடிப்பு பக்கத்துல நான் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர்ல இருந்து கீழே வரைக்கும் நான் வந்து 10 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 10 இன்ச்சுக்கு சைட்ல வந்து 3.5 இன்ச் இருக்கிறது மாதிரி மார்க் பண்ணணும். அடிப்பக்கத்துல வந்து நம்ம ஏற்கனவே 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அதை வந்து சரிச்சு கோடு போடணும். இனி ஆர்ம் ஹோல்ல வந்து நம்ம அளந்து பார்க்கணும். 5.5 இன்ச் வந்து எது வரைக்கும் இருக்கு, அந்த வளைவான பக்கத்தை நம்ம அளக்கணும். அதை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் 5.5 இன்ச். இனி வந்து அதுல நம்ம வளைச்சு கோடு போடணும். ஏற்கனவே வந்து நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அது பக்கத்துல வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணோம். இந்த 1.5 இன்ச்ல இருந்து கீழே இருந்து மேல வந்து 2 இன்ச் மார்க் பண்ணோம். நான் வரையக்கூடிய ஷேப்லயே வந்து இதை நம்ம வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி வந்து இந்த துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பிரின்சஸ் கட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த சின்ன பீஸ் மட்டும் நம்ம வரைஞ்சது இருக்கு. இதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சின்ன பீஸ் நமக்கு தேவை கிடையாது. இந்த துணியில இன்னும் நெக்கை வந்து நம்ம கட் பண்ணல. முக்கியமா இந்த துணியில வந்து நம்மளுக்கு மேல் பக்கம் எதுவும் நமக்கு தெரியாது. அதனால நம்மளுக்கு வந்து தைக்கும் போது மாத்தி தச்சிருவோம். அதனால நம்ம வந்து எது மேல் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுல வந்து மடிப்பு பக்கத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இனி வந்து பிளவுஸ் தைக்க வேண்டிய துணியை வந்து ரெண்டா மடிச்சு வச்சுக்கணும். அதுக்கு மேல இந்த 2 லைனிங்கையும் வைக்கணும். இந்த லைனிங்கை சுத்தி 1 இன்ச் இல்லாட்டி 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிறது மாதிரி நம்ம வந்து கோடு போட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுல வந்து மடிப்பு பக்கம் இருக்கு. அதனால இந்த மடிப்பு பக்கத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து பிரின்சஸ் கட்டுக்காக இந்த 2 பீஸையும் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த 2 பீஸையும் வந்து நம்ம பிளவுஸ்க்காக நம்ம கட் பண்ண அந்த துணியில வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போறோம். பிளவுஸ் துணிக்கு மேல இந்த லைனிங் துணியை வச்சு நம்ம வந்து சுத்தியும் தைக்கணும்.
லைனிங் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவு, அதனால தான் இதுக்கு மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த 2 துணியுமே வந்து ஒரு துணி வந்து இடது பக்கம் பார்த்து இன்னொரு துணி வந்து வலது பக்கம் பார்த்து இருக்கிறது மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ரெண்டுமே ஒரே பக்கம் தைக்கக்கூடிய துணி மாதிரி தைச்சிருவோம். அப்புறம் வந்து நம்மளுக்கு தான் தைக்கிறது கஷ்டமா இருக்கும், பிரிச்சு தைக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால நம்ம வந்து தைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு துணி வந்து வலது பக்கம் பார்த்தும் இன்னொரு துணி வந்து இடது பக்கம் பார்த்தும் நம்ம வந்து வச்சு தான் தைக்கணும். இப்போ வந்து இந்த துணியை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணியை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரி அந்த பீஸையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இனி வந்து இந்த ப்ளவுஸ்க்கு சென்டர் பாயிண்ட்டை வந்து ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம். அதில் வந்து நம்ம கழுத்து பகுதியை வந்து கட் பண்ணலாம். அதை வந்து இனி கட் பண்ணலாம். இந்த 1/2 இன்ச்சுக்கு அப்புறம் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணோம். இந்த கழுத்துக்கு உயரம் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணி கட்ட போடணும். இது வந்து யூனெக் தான், அதனால நான் வளைச்சி கோடு போட்டிருக்கேன். இதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுல வந்து 1/2 இன்ச் இருக்கிறதுனால கழுத்து வந்து பெருசா வரும் அப்படின்லாம் இல்லை. நம்மளுக்கு கீழே வந்து அதனால நம்ம ஹூக் வச்சு தைக்கக்கூடிய துணியை வச்சு நம்ம 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு அது உள்ள போயிடும். அதனால நம்மளுக்கு அவ்வளோ கழுத்து அகலம்லாம் வராது. இனி வந்து பிளவுஸ் துணிக்கு மேலே இந்த லைனிங்கை வச்சு இந்த கழுத்து பகுதியை மட்டுமே நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து நெக்கை ஸ்டிச் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணியை கட் பண்ணி விட்டுறலாம். நெக்கில் வளைவான பக்கத்துலலாம் தையல்ல படாம கட் பண்ணி விடணும். இந்த லைனிங்கை நிமித்து இந்த லைனிங்கை ஒட்டி இந்த நெக்கை ஸ்டிச் பண்ணணும். இப்படி ஸ்டிச் பண்ணதுனால பின்பக்கம் வந்து லைனிங் மொத்தமா போயிடும், முன்பக்கம் தெரியாது. இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து இந்த லைனிங்கை பின்பக்கம் திருப்பிடலாம். இப்போ லைனிங் வந்து வெளியவே தெரியல. இந்த பிளவுஸ் துணிக்கு மேலே ஒட்டி இந்த நெக்கை ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி இந்த துணியை நம்ம பின்பக்கம் திருப்பிக்கலாம். லைனிங் எந்த அளவில் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த துணியை வந்து நம்ம சுற்றியும் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணியை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரி அந்த துணியை நம்ம ஸ்டிச் பண்ணோம். இதுல வந்து நம்மளுக்கு 2 பீஸ் உண்டு. இப்போ ஃபர்ஸ்ட் பீஸை நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இனி செகண்ட் பீஸை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி வந்து பிரின்சஸ் கட்டுக்காக ஒரு சின்ன பீஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்டே ஸ்டிச் பண்ணோம். அந்த துணியை வந்து இது கூட சேர்த்து வச்சு நம்ம தைக்க போறோம். ஸ்லீவ் எப்படி நம்ம வந்து வளைவா இருக்கக்கூடிய பக்கத்துல எல்லாம் கரெக்டா வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம். இந்த பிளவுஸ்க்கு அடி பக்கத்துல இருந்து இந்த பீஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணுங்க.
இந்த துணியை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதும் இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி அந்த சைடு துணியை நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட் சைடில் வலது பக்க துணியில் வந்து நம்ம ஹூக் வைக்கக்கூடிய துணியை வந்து நம்ம தைக்க போகிறோம். அதுக்காக 1.5 இன்ச் அகலத்தில் நீளமாக துணி எடுத்திருக்கேன். இந்த துணியை வந்து இந்த ஹூக் வைக்கக்கூடிய இடத்துல வச்சு நம்ம தைக்கணும். அரேஞ்ச் ஏற்கனவே விட்டுருந்தோம், ஒரு நாள் கரெக்டாக அரேஞ்சுக்கு தைக்கணும். இந்த சின்ன துணியை வந்து ப்ளவுஸுக்கு நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். தைக்கும் போது இந்த சின்ன துண்டு துணி வந்து மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது மாதிரி கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து மேலே இருக்கக்கூடிய துணியை வந்து மடித்து இந்த லைனிங்கை நிமித்து நம்ம வந்து ஒரு தையல் தைக்கணும். இப்போ வந்து தச்சு முடிச்சிட்டோம். இனி இந்த ப்ளவுஸை பின்பக்கம் திருப்பிடலாம். இனி வந்து ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சு இந்த துணியை வந்து நம்ம கட்டமா ஸ்டிச் பண்ணணும். எக்ஸ்ட்ரா கூடிய துணியை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம ஹூக் வைக்கக்கூடிய துணியை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து ப்ளவுஸ்க்கு இடது பக்கம் வந்து நம்ம ஹூக் மாட்டக்கூடிய துணியை வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதுக்காக வந்து நான் 3 இன்ச் அகலத்தில் நீளமாக துணி எடுத்திருக்கேன். நம்ம வந்து ப்ளவுஸ் துணிலையும் அதே அளவுக்கு இருக்கிறது மாதிரி நம்ம துணி எடுத்துக்கலாம். நம்ம லைனிங்கை வந்து கரெக்டான அளவில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால லைனிங்கில் வந்து நான் சுற்றியும் ஸ்டிச் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா கூடிய துணியை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இந்த துணியில வந்து ஒரு பக்கம் மட்டும் ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சு வச்சு ஒரே ஒரு தையல் போடணும். இந்த ப்ளவுஸ்க்கு இடது பக்கம் வந்து இந்த துண்டு துணியை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ப்ளவுஸ்க்கு பேக் சைட்ல இருந்து ஸ்டிச் பண்ணணும். தைக்கும் போது மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்கணும், அதே மாதிரி கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம பரவ கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி வந்து இந்த ப்ளவுஸை நம்ம ஃப்ரண்ட் சைடு திருப்பிடலாம். நம்ம கழுத்து பக்கத்தில் உள்ள துணியை வந்து ஒரு மடிப்பு மடிக்கணும். இனி வந்து இந்த சின்ன துண்டு பீஸ் துணியை வந்து நம்ம ஏற்கனவே தையல் போட்ட தையல் லைன் இருக்கும், அதுக்கு மேலே வச்சு நம்ம வந்து முக்கோணமாக 5 முக்கோணம் ஷேப்பில் வந்து நம்ம ஹூக் மாட்டக்கூடிய இடத்த நம்ம தைக்கணும். ஸ்டிச் பண்ணி முடிச்சதும் இப்படி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா கூடிய துணியை கட் பண்ணி விட்டுறலாம். இனி வந்து இந்த ப்ளவுஸ்க்கு அடிப்பக்கத்தை நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போறோம். அதுக்காக 1.5 இன்ச் அகலத்துல நீளமா துணி எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த ப்ளவுஸ்க்கு அடிப்பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த லைனிங் சின்ன துண்டு துணியை வந்து நிமிக்கணும். நிமித்து இதுக்கு மேலே வந்து தையல் தைக்கணும்.
தச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஹூக் சைட்ல கொஞ்சம் துணி விட்டுருப்போம். அந்த துணியை வந்து பின்பக்கம் மடிச்சு வச்சு தைக்கணும். ஏன்னா இந்த துணியை வந்து நம்ம பேக் சைடு திருப்பிக்கலாம். இந்த சின்ன துண்டு துணியை ஒரே ஒரு மடிப்பு மட்டும் அடிச்சு நேரா ஒரு தையல் தைக்கணும். இதே மாதிரி அந்த பிளவுஸ்க்கு அடிப்பக்கத்தையும் ஸ்டிச் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா குடி துணியை கட் பண்ணி விட்டுடலாம். இந்த துணியை வந்து தச்சு முடிச்சது இப்படிதான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.